Welcome children. This video is about first standard EVS Unit 3 Transport Part 2. In previous session we saw about kinds of transport. In this session we are going to learn about story of transport. So let we move on to the lesson children. Take page number 84. Story of transport. In early times, man walked, used palanquins or animals like elephants and horses to travel from one place to another. முன்னாடி காலங்கள்லாம் மனிதர்கள் நடந்து போவாங்க, பல்லாக்குல தூக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் விலங்குகளை பயன்படுத்தியும் பயணம் செய்வாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா யானை, குதிரை இந்த மாதிரியான விலங்குகளை பயன்படுத்தி பயணம் செய்வாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 85. Elephants were used to travel across thick forests and were trained to carry loads and people. மக்கள் காட்டுப்பகுதிகளில் பயணம் செய்வதற்கும் பொருட்களை ஏற்றி செல்வதற்கும் யானைகளை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி சுமைகளை தூக்குறதுக்கும் யானைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. Then man invented the wheel. No vehicle on the road can move without the wheel. Man used the wheel to make carts. He used animals like horses, bullocks, and donkeys to pull carts with loads and to travel. அப்புறம் மனுஷங்களால சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சாலைகளில் சக்கரம் இல்லாமல் எந்த வாகனமும் ஓடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தான் சக்கரத்தை பயன்படுத்தி கட்டை வண்டியை உருவாக்குனாங்க. அந்த கட்டை வண்டியில் குதிரை, காளை, கழுதை இந்த மாதிரியான விலங்குகளை கட்டி பயணம் செஞ்சாங்க. அதாவது பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றி செல்வதற்கும் பயணம் செய்வதற்கும் இந்த கட்டை வண்டி பயன்படுத்தப்பட்டது. ஹார்ஸ் கார்ட் குதிரை வண்டி, புல்லாக் கார்ட் காளை வண்டி, டாங்கி கார்ட் கழுதை வண்டி இதை பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் பயணம் செஞ்சாங்க. He made chariots and bicycles using the wheel. Then came all the vehicles that we see today. Cars, buses, trains and auto rickshaws. சக்கரத்தை பயன்படுத்தி தேர், பைசைக்கிள் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம நிறைய வாகனங்களை பார்க்குறோம் இல்லையா? கார், பஸ், ட்ரெயின், ஸ்கூட்டர் இந்த மாதிரியான வாகனங்களெல்லாம் பார்க்குறோம்ல. எல்லா வாகனங்கள்லையும் என்ன இருக்கு? வீல் இருக்கு, அதாவது சக்கரம் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 86. Color the circle for the two wheelers in blue and for the four wheelers in red. டூ வீலர்ஸ்க்கெலாம் ப்ளூ கலர் கொடுங்க, ஃபோர் வீலர்ஸ்க்கெலாம் ரெட் கலர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பைசைக்கிள். பைசைக்கிள் டூ வீலரா ஃபோர் வீலரா? டூ வீலர். இந்த சர்க்கிள்க்கு ப்ளூ கலர் கொடுங்க. அடுத்து கார். கார் டூ வீலரா ஃபோர் வீலரா? ஃபோர் வீலர். இந்த சர்க்கிள்க்கு ரெட் கலர் கொடுங்க. அடுத்து மோட்டார் பைக். மோட்டார் பைக் டூ வீலரா ஃபோர் வீலரா? டூ வீலர். இந்த சர்க்கிள்க்கு ப்ளூ கலர் கொடுங்க. வேன். வேன் டூ வீலரா ஃபோர் வீலரா? ஃபோர் வீலர். இந்த சர்க்கிள்க்கு ரெட் கலர் கொடுங்க. அடுத்து புஷ் கார்ட். புஷ் கார்ட் டூ வீலரா
ஃபோர் வீலரா? ஃபோர் வீலர். இந்த சர்க்கிள்க்கும் ரெட் கலர் கொடுங்க. Bicycle. All of us love to ride this vehicle. Can you guess what it is? Yes, it is the bicycle. The bicycle has changed from olden times to the present day. எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்களுக்கும் பிடிக்கும் தானே? சைக்கிள் முன்னாடி எப்படி இருந்திருக்கு பாருங்க. டிஃப்ரெண்டா இருந்திருக்குல்ல? இப்போ சைக்கிள் எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? இப்போ சைக்கிளோட பார்ட்ஸை பார்க்கலாமா? பார்ட்ஸ் ஆஃப் அ பைசைக்கிள். ஹேண்டில் பார், வீல், பெடல். பெடல் பண்ணாதான் சைக்கிள் மூவ் ஆகும். சீட், செயின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 87. Connect the parts of the bicycle with their names. இங்க அதே மாதிரி பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பிக்சரை பார்த்து பார்ட்ஸை குறிங்க. ஹேண்டில் பார், வீல், பெடல், seat, chain. Okay children, so far we studied about the story of transport. In next session, we will see about road safety. Thank you children.